வியாழக்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது வள்ளி இருக்காங்கல்ல, வள்ளி வந்து வீரா கிட்ட அந்த ஆக்சிடென்ட் பத்தி உண்மை வந்து சொல்றாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து கிச்சனில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம வள்ளியும் மாறன் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. நம்ம மாறன் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து வள்ளி தோசை வந்து சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வள்ளி வந்து கேட்குறாங்க, டேய் என்னடா மனசில் என்ன உனக்கு பெரிய தியாகின்னு நினப்பா, பேசாமல் வந்து உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அட போ அத்தை, எனக்கு வந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இனிமேல் என் மேலே எந்த பலி வந்தால் எனக்கு என்ன, ஆல்ரெடி வந்து வீராக்கு வேறு என்னை பிடிக்கலை. அவளே வந்து வேண்டாம் வெறுப்பாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா, அவள் வந்து படித்து பாஸ் ஆகணும், எம்பிஏ முடிக்கணும். அது முடித்தா நான் வந்து டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் அவளும் வந்து என் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்னா அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவா. அதுக்கடுத்து நான் தனியாக தானே இருக்க போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன், அவன் குடும்பம் குட்டிக்காரன். நம்ம ராகவனும் கண்மணியை நீ சேர்ந்து வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, நீ நல்லா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அட போகாத, நீயும் வந்து ராகவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் அவன் வந்து உனக்கு பையன் மாதிரி தானே, உனக்கு வந்து அவன் மேலேயும் ரொம்ப பாசம் இருக்க தான் செய்யுது. அப்படி இருந்தால் நீ மீரா கிட்ட போய் உண்மையை சொல்லியிருப்பேல. நாங்கள் 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே வந்து அந்த ஆக்சிடெண்ட் தான். அந்த ஆக்சிடெண்ட் வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு வீரா நம்பிக்கிட்டு இருக்கா. அதனால தான் அவள் வந்து இத்தனை நாளாக வந்து என் கூட சேர்ந்து வாழ முடியாமல் இருக்கா. உனக்கு வந்து நான் வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தேன்னா நீ வீரா கிட்ட போய் சொல்லியிருப்பேல. அட போத்த, நீ வந்து சொல்ல மாட்டேக்கல. அந்த உண்மை வந்து வெளியில் தெரிஞ்சால் அப்பா வந்து நம்ம ராகவனை அடித்து வீட்டை விட்டே விரட்டிடுவான்னு சொல்லிட்டு அந்த பழியை தூக்கி என் மேலே போட்டிங்க. நானும் எல்லா பழியும் வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு அலையிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் வந்து வீரா கிட்ட சொல்ல மாட்டேனா, நீ தாண்டா எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னேன். அதனால தான் நான் கிட்ட வந்து இந்த உண்மை தெரிஞ்சும் யாருக்கிட்டையுமே ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன். இப்போ நீயே சொல்கிறையில வீரா கிட்ட சொல்லணும், அவ்வளோதானே, வீரா வரட்டும் நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இரு வீரா வருவா, நானே அவட்ட போய் இந்த உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மேலேருந்து வீரா கீழே இறங்கி வர மாதிரி தான் காட்டுறாங்க. அம்மா வீரா நில்லுமா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லுங்கள் வள்ளியம்மா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை வாங்கிட்ட மறைச்சதுக்கு பெரிய தப்பு தான், அதனால் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, மன்னிப்பெல்லாம் நீங்கள் சொல்லுங்கம்மா, விஷயத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை பேசாமல் இருத்த, எதை சொல்லணும்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் நீ அமைதியாரு அத்தை, சாரி அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா வீராவோட ஃபோன் அடிச்சிருது. ஏ வீரா அங்கே பாரு, உன்னோட ஃபோன் அடிக்கி, ஃபோனை போய் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் பிறகு போய் பேசிக்கினேன், நீங்கள் சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் வீரா ஒழுங்காக போய் ஃபோன் எடு, நம்ம லேட்டாக ஃபோன் எடுத்ததுனால எத்தனை உயிரெல்லாம் போயிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கியா, நீ ஒழுங்காக போய் ஃபோன் எடு, அதுக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி இருங்கம்மா நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பேசுகிறாங்க. அந்த கேப்பில் வந்து நம்ம வள்ளிக்கிட்ட வந்து மாறன்னு சொல்லி மிரட்டிடுறாங்க. இங்கே பாரு அத்தை, நீ இப்போ அவங்ககிட்ட உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோமே, நானே லெட்டர் எழுதி வச்சுட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன். அடுத்து நீ என்னை பார்க்கவே முடியாது பார்த்துக்கோ. நான் சத்தியம் பண்ணுவேன், இது மாதிரி நான் சத்தியம் பண்ணால் என்ன செய்வேன்னு உனக்கு தெரியுமில்ல, கடைபிடிப்பேன் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு வள்ளி வந்து அமைதியாகிடுறாங்க. சரிடா நான் சொல்லலை அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.